ஆனால் இன்னைக்கு சிறப்பாக என்னுடைய நேரத்தை செலவழித்து இந்த வேர்ல்டு பிரெய்லி டே ஜனவரி 4 ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. மதர் சிவரோஸ் ட்ரஸ்ட் மூலம் நம்முடைய பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகள் மற்றும் அவருடைய ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு கேட்டகரியில் பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு போட்டிகள், குறிப்பாக மாநில அளவிலான நம்முடைய கதை எழுதுதல், கட்டுரை எழுதுதல், கவிதை எழுதுதல், பாடல் எழுதுதல், அந்த மாதிரி ஒரு போட்டிகள், அது பிரெய்லி சிஸ்டத்தில் பிரெய்லி முறையிலே அந்த எழுத்துக்கள் மூலம் எழுதக்கூடிய ஒரு போட்டி, மாநில அளவிலான போட்டி மற்றும் பிரெய்லியுடைய அந்த பிள்ளைகளுக்குரிய பொருட்கள் அதை அவங்க பிரெய்லி கண்காட்சியும் வச்சிருக்கிறாங்க. இந்த இனிய நிகழ்ச்சியிலே ஒரு இந்த போட்டியில பங்கெடுத்துள்ள மாணவர்களே மற்றும் அவர்களை தயார்படுத்தி அழைத்து வந்துள்ள ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முகமது நசீர் நான் அறிமுகமானதே ஒரு பிள்ளைங்களை பேரா விளையாட்டில் பயிற்சி கொடுக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, நானும் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், எனக்கு கூடுதலாக தேவைப்படுது, நீங்கள் உதவி செய்யணும் தான் முத அவரை நான் சந்தித்தேன். அந்த அளவுக்கு ஒரு தொண்டுள்ளத்தோடு, சேவை உள்ளத்தோடு ஏதாவது நம்ம செய்யணும், உதவி தேவைப்படுவதற்கு, தேவை உள்ளவருக்கு நம்மளால் ஏதாவது உதவி செய்யணுன்ற மாதிரி அவருடைய நசீர் அவருடைய பணி இருக்கிறது. அதுபோல இன்னைக்கு அவர் இந்த ஒரு நிகழ்வும் அதே போல எத்தனையோ திறமைப்படுத்துறவங்கள நம்ம அவருடைய திறமைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், திறமையானவர்களை நம்ம உலகத்துக்கு தெரிய வைக்கணும் அப்படின்ற முறையில் இந்த ஒரு போட்டியை அவர் மாநில அளவிலான கதை கட்டுரை எல்லாம் பிரெய்லி அந்த வடிவத்திலே அவர்கள் எழுதுகிற மாதிரி அதற்காக ஏற்பாடு செஞ்சு இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாநில அளவில் எல்லாரும் வந்திருக்கீங்க, திருச்சி, சேலம், அத்துணை மாணவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம், பார்வை மாற்றுத்திறனாளிகள் எப்படி அந்த மாற்றுத்திறனாளின்ற பெயர் நம்முடைய கலைஞர் வச்சாரோ அதுபோல அவர்கள் மாற்றுத்திறனுடையவர்களாக, நல்ல பாடக்கூடியவர்களாக, கவிதை எழுதக்கூடியவர்களாக, அதிக சிந்தனை சக்தி உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. நான் நெல்லையில் ஒரு நெசவு கூடத்துக்கு போயிருந்தேன், பார்வை மாற்றுத்திறன் உள்ள நெசவு கூடத்துக்கு. அவங்க அந்த நூல்கள் இருக்குல்ல, நூற்கண்டு, நெசவு பண்ணக்கூடிய கண்டை ஸ்மெல் பண்ணி கலர் எடுக்கிறாங்க. மிகவும் ஆச்சரியமா இருந்தது. ஆனால் அந்த என்ன கலர் எப்படி போடுவீங்கன்னா அவங்க எடுத்து மோந்து பார்த்து அந்த கலரை மேட்ச் பண்ணி நெசவு பண்றாங்க. ஆகவே உண்மையிலே மாற்றுத்திறனாளிகள் என்று நம்முடைய கலைஞர் வச்ச பேர் உண்மைதான். அவர்கள் எல்லாம் மாற்றுத்திறன் படைத்தவர்கள் என்பதை நாம் அறிவோம். நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் இப்பொழுது அவருடைய தலைமையின் கீழே அந்த மாற்றுத்திறனாளி நலத்துறை செயல்பட்டு வருகிறது. அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் இதுவரைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கடந்த 2021 இந்த ஆட்சி அமையும் போது 600 கோடி ரூபாய் அந்த துறைக்கு ஒதுக்கீடாக இருந்தது. இப்போ 3 மடங்கு உயர்ந்து இன்னைக்கு 1700 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதுபோல திட்டங்களும் ரொட்டீனா எப்பவும் உள்ள திட்டங்கள் கிடையாது, காலத்துக்கு ஏற்றார் போல. இப்போதான் நம்முடைய பார்வை மாற்றுத்திறன் மாணவர்களுக்கும் கணினி பயிற்சி அளிக்கப்படுகிறது, அவர்களுக்கும் லேப்டாப் கொடுக்கறது, டேப் கொடுக்கறதுன்ற மாதிரி அவருடைய அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த அவருடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய திறமைக்கு ஏற்றாற்போல் அந்த உதவி வழங்கப்படுகிறது. காலத்துக்கு ஏற்றாற்போல் அவங்களை எல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் டைப் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த நம்முடைய பார்வை மாற்றுத்திறன் மாணவர்கள் இன்னைக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். அவங்க எல்லா துறையிலே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வீல் சேர்ல போயிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த வீல் சேர்ல நின்றுக்கிட்டு ப்ரொஃபஸர் பாடம் எடுக்கிற மாதிரி அந்த ஒரு வசதி, அந்த ஒரு சேர் இன்னைக்கு நம்முடைய துறையின் மூலமே வழங்கப்படுகிறது. முன்னெல்லாம் நவீன ஒரு உபகரணம் அப்படின்னா அது எங்கேயோ வசதி படைச்சவங்க தான் கிடைக்கக்கூடிய நிலை இருந்தது. இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்துக்கும் கிடைக்குன்ற மாதிரி நின்றுகிட்டே ப்ரொஃபஸர் போர்டு எழுதி போடுறாங்க. அப்புறம் அந்த சேர்ல மடக்கி அவங்க அதுக்கப்புறம் சேர்ல வெளியே போயிடலாம். இந்த மாதிரி படியில ஈஸியா ஸ்டெப்ஸ்ல ஏறி இறங்குற மாதிரி ஒரு சேர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு சேர்ன்னு சொல்லிட்டு அந்தந்த அதாவது கை கால் அந்த மாற்றுத்திறனாளிக்காக வடிவமைக்கப்பட்டு வருகிறது.
சேர்ஸ், அவங்களுக்கு என்னென்ன முடியும் அப்படின்னு. இன்னொரு ஸ்கூட்டர் ஒன்று இருக்குது, வெளியில் ஸ்கூட்டரில் போய்க்கலாம். வீட்டுக்கு வந்ததும் முன்னால் உள்ள ஃப்ரெண்டை மட்டும் ஃப்ரண்ட் வீலோட கழட்டி வச்சுட்டு இவர் சேர் பக்கத்தில் இருக்கிற சீட்டே வீல் சேர் மாதிரி அந்த சேரை அவர் அப்படியே இது பண்ணிட்டு பேட்டரி மூலம் வீட்டுக்குள்ள போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி முழுமையாக அந்த முதுகத்தண்டோட பாதிக்கப்பட்டவர்களுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒவ்வொரு பிரிவினருக்குமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நவீன ஒரு தொழில்நுட்பத்தோடு நம்ம உபகரணங்கள் வழங்கணும் என்பதை ஒரு கொள்கையாக கொண்டு நம்முடைய முதலமைச்சர் செய்து வருகிறார்கள். அதுபோல பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கவனம் இல்லாத தசை சிறுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, ஆர்டிசம் இருக்கிறது, இந்த மாதிரி அந்த ஒரு எந்த உதவியும் பெறாத அந்த மாணவ மாணவிகள் எல்லாம் கண்டறியப்பட்டு இன்னைக்கு வந்து அவர்களுக்கும் உதவி வழங்கப்படுகிறது. அதோட முக்கியமாக ரைட்ஸ் திட்டம்னு ஒரு திட்டம் ஒன்று நம்ம அமல்படுத்தி வருகிறார் நம்ம முதலமைச்சர் அவர்கள். அது என்னன்னா, எப்போவுமே நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் துறையை உருவாக்கும் போது மாவட்ட அலுவலகம் மட்டும்தான் இருந்துச்சு. கீழே வந்து கோட்ட அளவுலையோ தாலுகா அளவுலையோ எங்கள் ஆஃபீஸும் கிடையாது. அதனால இந்த ரைட்ஸ் திட்டம் மூலம் எல்லா இடத்துலையும் களப்பணியாளர்கள் எல்லா மாநகராட்சி, இப்போ தூத்துக்குடி மாநகராட்சிக்கு 14 பேர், ஒன்றையத்துக்கு 8 பேர், அந்த மாதிரி அங்கங்கே பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் ஒவ்வொரு பகுதியாக வீடு வாரியாக சென்று கணக்கெடுத்து இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம வந்து அடையாள அட்டை பெறாதவங்க கூட இருக்காங்க. மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வாங்காதவங்க, எந்த உதவியும் வாங்காதவங்க, மாத உதவி இந்த உதவித்தொகை வாங்காதவர்களாக இருக்காங்க. அப்படியெல்லாம் வீடு வீடாக பார்த்து அவர்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு எல்லாம் அரசு உதவிகளை பெற்றுத் தருவதற்குரிய அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய துறையை வந்து நவீன தொழில்நுட்பத்தோடு உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்து வருகிறார்கள் என்பதை நான் கூறிக்கொண்டு, அவை நம்முடைய முகமது நசீர் அவர் இங்கே பேசினாங்க. அவருடைய இந்த முன்னெடுப்பு வெற்றி பெறணும். எனக்கு அது போல பிசியோதெரபிஸ்ட் சொல்லணும்னா ஞாபகம் வருது. அன்பு சோலையில் ஒரு அமைப்பில் முதியோர்களுக்காக ஒரு ட்ரையலா ஒரு முன்னோட்ட திட்டமாக ஒரு திட்டம் ஒன்று தொடங்கி இருக்கிறாங்க. வீட்டில் யாருமே ஆதரவட்டு இருக்கிற பெரியவர்கள், அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் அந்த அன்பு சோலைக்கு வந்து பகல் நேர பராமரிப்பு மையம் ஒரு 9 மணிக்கு வந்துட்டு 5 மணி வரைக்கும் இருந்துட்டு அங்கே இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறது வைக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது. அவங்களுக்கு பிசியோதெரபிஸ்டும் பண்ண சொல்லியிருக்கிறார். ஏன்னா வயதாக இந்த ஒரு இயன்முறை பயிற்சின்றது மிக தேவையா இருக்கு. இல்லைன்னா கை கால் முளைக்கிறது, எனக்கு கை தூக்க முடியல, கால் நடக்க முடியல, முட்டு வலிகள்லாம் வரும். அது வயதாக அவங்க பிசியோதெரபிஸ்ட் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இயல்பாக செயல்படக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பலம் தருகிறது என்பதை இங்கே கூறிக்கொண்டு, அதனால நசீர் போன்ற ஆளுகளுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப வாண்டட் இருக்கு, தேவை இருக்கு. உங்களால் தான் அந்த வயதான காலத்தில் வந்து நல்ல செயல்பாடுக்கு உங்களால் உபயோகப்படுத்த முடியுது, உங்களால் மருத்துவ சிகிச்சை பண்ண முடிகிறது என்பதை கூறிக்கொண்டு, இவருடைய முயற்சி நிச்சயமா வெற்றி அடையும். தமிழ்நாடு செஞ்சிருக்கிறாரு. கண்காட்சியை எல்லாரும் பார்த்துட்டு போனாதான் அவர்களுடைய வாழ்க்கையில பார்வை மாற்றுத்திறன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம அறிய முடியும். அந்த எப்படி அவங்க செஸ் விளையாடுறாங்க, எப்படி அவங்க தோங்கி நம்ம போடுறோம், ஆனால் அவங்க பார்க்க முடியாது. அதுக்காக என்ன மாதிரி அவங்களுக்கு டெக்னிக் கொடுத்துருக்காங்க, பாம்பு கட்ட விளையாடுறதுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அத்துணை பேருமே அதை பார்க்கும்போது தான் பார்வை மாற்றுத்திறனுடைய அந்த சிரமம் தெரியும். அதே போல அவங்களுக்கு உதவக்கூடிய மனசு, அந்த இறக்குன்றது எல்லா மனசுலையும் ஏற்படும் என்பதை நான் கூறிக்கொண்டு, தம்பியுடைய நசீருடைய முயற்சி வெற்றியடைய வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தூத்துக்குடி 5 ரோசஸ் அப்படிங்கிற ட்ரஸ்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருந்தது. கட்டுரை போட்டி நடத்துகிறோம் மாநில அளவில் பிரெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு பிரெய்லி தினத்தை முன்னிட்டு இந்த போட்டிகள் நடத்தப்படுறதா அதில் இருந்தது. ஸோ எங்களுடைய திருச்சி பள்ளியிலேருந்து குழந்தைங்க வந்து ஒரு 18 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு மாணவி 3ஆம் பரிசு 3000, அடுத்து 2 சிறப்பு பரிசுகள் 1000 பெற்றிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அன்னைக்கு ப்ரோக்ராம் நடந்தது. ப்ரோக்ராமில் வந்து மாண்புமிகு மரியாதைக்குரிய கீதாஜீவன் அம்மையார் வந்து கலந்துருந்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க வச்சுருந்த பிரெய்லி கண்காட்சி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து எங்ககிட்ட எல்லார்ட்டையுமே பேசிட்டு நம்ம ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி கேட்டிருந்தாங்க. எந்த ஸ்கூல் சொன்னீங்க? கவர்மெண்ட் திருச்சி ஸ்கூலா? பரவாயில்லையே, அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்லாம் பேசினாங்க. ஸ்டேஜ்லேயும் ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டாங்க, எந்த ஸ்கூல் சொன்னீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, திருச்சி தானே அப்படின்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அந்த தருணம். ஏன்னா நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அம்மையார் வந்து பேசி முடிச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு பரிசெல்லாம் வழங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து இந்த 5 ரோசஸ் பொறுத்த வரைக்கும் பிரெயிலுக்கு முக்கியத்துவம் தராங்க, பாரா ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் தராங்க. நம்ம குழந்தைங்கள ரொம்பவே சிறப்பாக வர வச்சு
ஒவ்வொரு டைமும் வந்து எங்கே இருக்கீங்க, எங்கே இறங்கியிருக்கீங்க, பஸ் ஏறி இருக்கீங்களா, அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் கேட்டு நமக்கு ரூமெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து காலையில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்புறமா டிஃபன் கொடுத்துருந்தாங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. சிறப்பாக அந்த ப்ரோக்ராம் நடந்ததுன்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இந்த 5 Roses டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் சோஃபியா மாலதி, திருச்சி பார்வையிடம் குறைவதற்கான அரசு மேல்நிலைப் பள்ளியிலேயே பணியாற்றியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இன்விடேஷன் அனுப்பும்போது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா இப்போ டெக்னாலஜி நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். டெக்னாலஜி அதுதான் பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு, நிறைய நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் கூட நமக்கு அடிப்படை கல்வி அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா அது பிரெயிலால மட்டும்தான். இதை யாராலையுமே மறுக்க முடியாது. அடுத்த பிரெயில் சுத்தத்துக்கு இன்னமும் உயிர் ஊட்டணும் அப்படின்ட்டு இந்த அறக்கட்டளை சார்ந்தவர்கள் நினைச்சது மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. உடனே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னேன், கண்டிப்பா எல்லாரும் கட்டுரை எழுதி ஆகணும். நீ தப்பா எழுதுறியோ தப்பு இல்லாமல் எழுதுறியோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நீ எழுது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்த இடத்துல இந்த இடத்துல பார்க்குற எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி அவங்க பண்றாங்க, சர்வீஸ் பண்றாங்க, அதில் பார்க்கும்பொழுது அவங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம லேர்ன் பண்ணியிருக்காங்க. இவங்களை இப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணணும், இந்த மாதிரி வாய்ஸை டீச் பண்ணணும், நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சார் நிறைய கனவுகள் சொல்லியிருந்தாரு, நமக்குன்னு தனி கல்லூரி வேணும் அதெல்லாம் சொல்லியிருந்தாரு சார். அதோட எங்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஒவ்வொரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு கைத்தொழில் சொல்லிக் கொடுங்க. நாங்கள் இங்கிருந்து வெளியில போகும்போது ஒவ்வொருத்தரும் வேலைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு கைத்தொழில் எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை கொடுத்துட்டு, அதோட கூட எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு ரெடி பண்ணி தர முடியுமோ அந்த விஷயத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. உங்களுடைய சேவை ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது கூட நீங்கள் இன்னும் இந்த சேவையை தொடரணும். இங்கே வாலண்டியர்ஸாக வந்த அனைவருக்கும், இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ட்ரஸ்டீஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ.